கோவில்னா நமக்கு ஞாபகம் வர்றது பக்தி, அமைதி. ஆனா ஒரு கோவில் உலகத்தையே தன்னோட ரகசியத்தாலையும் செல்வத்தாலையும் மிரள வச்சிருக்குன்னு நம்புவீங்களா? ஆமாங்க, நாம பேச போறது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில பத்தி தான். வாங்க அந்த மர்ம கதைக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கோவில்ல எவ்ளோ செல்வம் இருக்கும். இப்ப நான் சொல்லப் போற நம்பரை கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. 22 பில்லியன் டாலர், அதுவும் பிளஸ். நம்ம ஊர் கணக்குல சொன்னா பல லட்சம் கோடி ரூபா. சும்மா சொல்லல, இந்த ஒரு நம்பர் உலகத்தோட கவனத்தையே இந்த கோவில் பக்கம் திருப்பிச்சு. ஆனா இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. இந்த மழை போல குவிஞ்சிருக்கிற செல்வம் இது வெறும் திறக்கப்பட்ட அறைகள்ல இருந்து எடுத்தது மட்டும்தான். இன்னும் திறக்கவே முடியாத ஒரு மர்ம கதவு பூட்டி கிடக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்ல. சரியா, இந்த ஒரு காரணத்தாலதான் இந்த பத்மநாப சுவாமி கோவில் உலகத்திலேயே ஃபேமஸ் ஆச்சு. மக்கள் இங்க இருக்கிற கடவுளை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க தெரியுமோ? உலகத்திலேயே பணக்கார கடவுள்னு. அந்த பட்டப்பே இந்த புதையலால தான் வந்தது. ஆனா ஒரு நிமிஷம், நாம தங்கம் வைரம்னு பணத்தையே பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த கோவிலோட உண்மையான விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அது கிடையாது. அது 18 அடி நீளத்துல ஆதிசேஷன் மேல படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அனந்த பத்மநாப சுவாமியோட சிலைதான். சரி, இப்ப வாங்க இந்த முழு கதையோட ஹார்ட்டுக்கு போவோம். அந்த திறக்கவே முடியாத மர்ம அறை, அந்த பாம்புகளால் காக்கப்படுறதா சொல்லப்படுற அந்த ரகசிய கதவு, அதோட மர்மம் என்னன்னா இப்ப பாக்க போறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா கோவிலுக்கு அடியில 6 பாதாள அறைகள் இருக்கு. A, C, D, E, Fன்னு 5 அறைகளை திறந்துட்டாங்க. ஆனா அந்த ஒண்ணு, வால்ட் பி, அது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் யாராலும் தொட முடியாத ஒரு பெரிய புதிரா அப்படியே இருக்கு. ஏன் அந்த ஒரு அறைய மட்டும் திறக்க முடியல? ஏன்னா அதுல சாவி போட்டு பூட்டுற மாதிரி சாதாரண பூட்டே இல்ல. அந்த கதவுல 2 பெரிய நாக பாம்புகளோட உருவம் இருக்கு. அந்த கதவு நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தால பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இத திறக்க மந்திரம் தான் ஒரே வழி, சாவி கிடையவே கிடையாது. அப்போ அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? ஒரு பயங்கரமான நம்பிக்கையும் இருக்கு. அதாவது அந்த கதவை பலவந்தமா திறக்க முயற்சி செஞ்சா நாட்டுக்கே பெரிய ஆபத்து வரும்னு, கடல் பொங்கி ஊரையே அழிச்சிடும்னு சொல்றாங்க. இது வெறும் கதையா இல்ல உண்மையா? இதுதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. சரி, அந்த மர்ம கதவை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கோவிலோட ஆன்மான்னு சொல்லப்படுற மூலவர் சன்னதிக்குள்ள போவோம். ஏன் இந்த அனந்த பத்மநாப சுவாமி இவ்ளோ ஸ்பெஷல்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த கோயிலுக்கு போனா ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. 18 அடி நீளமுள்ள அந்த பிரம்மாண்டமான சுவாமிய ஒரே வாசல்ல நின்னு முழுசா பார்க்கவே முடியாது. அதுக்காகவே 3 தனித்தனி வாசல்களா அமைச்சிருக்காங்க. வாசல்ல பார்த்தா சிவலிங்கத்து மேல கை வச்சிருக்கிற முக தரிசனம். 2வது வாசல்ல தொப்புள்ளந்து வர்ற தாமலையில பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற மார்பு பகுதி தரிசனம். கடைசியா 3வது வாசல்ல சுவாமியோட திருப்பாதங்கள். அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்துல பாக்குற ஒரு அற்புதம் இது. அது மட்டும் இல்ல, இந்த சிலை மத்த கோவில் சிலைகள் மாதிரி ஒரே கல்லுல செஞ்சது கிடையாது. இது 12,008, ஆமாங்க, 12,008 புனித ஷாலகிராம கற்களை ஒன்னா சேர்த்து உருவாக்கினது. அதுக்கு மேல கடு சர்க்கரை யோகம்னு ஒரு ஸ்பெஷல் மூலிகை பூச்சு வேற. எவ்ளோ அபூர்வமான விஷயம் பாருங்க. சரி, இவ்ளோ செல்வம், இவ்ளோ சிறப்பு, இதெல்லாம் எப்படி இந்த கோவிலுக்கு வந்தது? அதுக்கு நாம திருவிதாங்கூர் ராஜகுடும்பத்தோட வரலாற்றுக்குள்ள போகணும். அவங்களுக்கும் இந்த கோவிலுக்கும் இருந்த அந்த ஆழமான உறவை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 1750ஆம் வருஷம் வரலாறுல ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு மகாராஜா மார்த்தண்டவர்மா ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்கிறார். தன்னோட ராஜ்யம், மக்கள், செல்வம் எல்லாத்தையுமே இந்த பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறார். அன்னையிலிருந்து அவர் ஒரு ராஜா இல்ல, அவர் பத்மநாப தாசன், அதாவது பத்மநாபரோட சேவகர். இதுக்கப்புறம் வந்த எல்லா ராஜாக்களுமே கடவுளோட சேவகர்களாதான் நாட்டை ஆண்டாங்க. இதனால என்னாச்சு தெரியுமா? ராஜ்யத்தோட கருவூலம் கோவிலோட கருவூலம் ஆயிடுச்சு. இவ்ளோ செல்வம் சேர்ந்ததுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அவரோட அந்த பக்தியோட ஆழத்தை அவரோட வார்த்தைகளிலேயே கேட்கலாம். அவர் சொன்னது இதுதான்: இனி நான் அரசன் அல்ல, நான் பத்மநாபதாசன், கடவுளின் சேவகன். பாருங்க, இது வெறும் வார்த்தை கிடையாது, இது ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைவிதியையே மாத்தி எழுதின ஒரு பிரம்மாணம். சரி, இவ்ளோ தூரம் நாம மர்மம், புதையல், வரலாறுன்னு பேசிட்டோம். இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த கோவிலோட உண்மையான மதிப்பேது? பாதாள அறைகள்ல இருக்கிற தங்கமும் வைரமுமா, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத நாம 2 விதமா பார்க்கலாம். ஒரு பக்கம் கண்ண பறிக்கிற தங்கம், வைரம், நவரத்தனங்கள்னு பொருள் ரீதியான செல்வம். இன்னொரு பக்கம் பல 100 வருஷமா ஒரு துளி கூட குறையாத பக்தி, காலத்தால அழிக்க முடியாத வரலாறு, இன்னிக்கும் விடை தெரியாத மர்மம்னு ஒரு கலாச்சார செல்வம். 2மே இங்க இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது?
உண்மையான பொக்கிஷம் அந்த அறைக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற பொருள் கிடையாது. எந்த அசைக்க முடியாத பக்தி தலைமுறை தலைமுறையா அந்த அறைகளை நிரப்பிச்சோ அந்த பக்தி தான் இந்த கோவிலோட உண்மையான விலைமதிப்பில்லாத புதையல். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு தேசத்தோட ஒரு மக்களோட நம்பிக்கைக்கு நாம என்ன விலை கொடுக்க முடியும்? ஏன்னா தங்கம், வைரம் இதையெல்லாம் பணத்தால அளந்துடலாம். ஆனா அந்த பக்தி, அந்த நம்பிக்கை, அதுதான் எப்பவுமே நிலைச்சு நிக்கிற, விலை மதிக்கவே முடியாத உண்மையான செல்வம் இல்லையா?